நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ, இந்த குழந்தை கொஞ்சம் பிடிக்குமா?
क्या 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 போனக்காரி என்னடா ஆச்சு? சாலா கதம் ஓகேயா? வடமலைய கொன்னுட்டீங்களா? சொல்லுங்கடா. வடமலைய போட்டோம்க்கா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. சபாஷ். இவ்வளவு பேர் குத்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு எப்பறம் பேச்சு மூச்சு வரும்? யாரெல்லாம்டா குத்துனீங்க? மகேஷ்கா, ராமுக்கா, பிரவீன்கா, செந்தில்கா. கியா ஆளுக்கு அடுத்தவன் பேரை சொல்றீங்க? அப்ப நீங்க யாரும் குத்தலையா? அக்கா, நாங்க 2 குரூப்பா தான்க்கா ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி அவனை போட்டோம். திடீர்னு அந்த நேரம் பார்த்து செல்லமா வந்துட்டாக்கா. செல்லமா வந்துட்டாளா? என்னடா சொல்றீங்க? அப்போ நீங்க யாரும் வடமலைய கொல்லலையா? இவ்வளவு நாள் நான் பிளான் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சா? என்னடா சொன்ன நீ? வடமலைய போட்டு தள்ளிட்டோம், ஆள் காலி, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னு சொன்னீங்களே. அப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்றீங்களா? சொல்லுங்க, போய் சொல்றீங்களா? ஐயோ இல்லக்கா. அக்கா, நான் வேணா எப்படியும் போய் ஆஸ்பத்திரியில பார்த்து அவனை போட்டு தள்ளிடுறேன்க்கா. எல்லாத்தையும் இங்கே பேசணுமா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடலாம். சீக்கிரம் போய் நம்ம இடத்துக்கு போய் நம்ம உருப்படி எல்லாம் ரெடி பண்ணுங்கடா. போங்கடா போங்க. எதுக்குக்கா? அநேகமா நாம இந்த ஊரையே காலி பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். நம்ம பிளான் அது இல்லையேக்கா. எங்களை கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்க சொன்னீங்களேக்கா. டேய், பிளான் பண்ண மாதிரியா நடக்குது? சொன்ன செய்யுங்கடா. போங்கடா, போய் ரெடி ஆகுங்க. போ போ, ஜல்தி போங்க போங்க. அக்கா சொல்லிட்டாங்கல்ல, வாங்கடா. வாடா. சரணா. அனில், என்னக்கா? நான் ஸ்னேகா வீடு வரைக்கும் போயிட்டு அவ கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் மாலை வாங்கிட்டு, அப்படியே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதையும் தீர்த்துட்டு வந்துடுறேன். என்ன சந்தேகம்க்கா? அதெல்லாம் உடனே இப்ப சொல்ல முடியாதுடா. என் சந்தேகம் நமக்கு சாதகமா இருந்தா, ஏற்கனவே நம்ம பண்ண பிளான் படி இந்த பசங்க மட்டும் தலைமறைவா இருக்கட்டும். இல்லன்னா நாம அத்தனை பேரும் ஒரிசா பக்கம் போக வேண்டியதுதான். சரிக்கா, வாக்கா ஸ்னேகா வீட்டுக்கு போலாம். நீ எங்க வர? நான் மட்டும் ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அண்ணி, நீ சீக்கிரமா நம்ம இடத்துக்கு போய் அந்த உருப்படிங்களை ரெடி பண்ணி தயாரா வச்சுக்கோ. வேன் ஏற்பாடு பண்ணு. சலோ, சீக்கிரம் போ போ. அம்மா, இதாம்மா உங்க குழந்தை. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா. இந்த பக்கோட தாமா இருக்காரு. நீ உடனே கிளம்பி வாமா. என்னாச்சு? என் புருஷன் துடிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. துடிச்சிட்டு இருக்காரு, காப்பாத்துங்க. என்னாச்சுமா? என்னாச்சுன்னா அப்புறமா சொல்றேங்க. முதல்ல அவரை காப்பாத்துங்க. என் புருஷனை காப்பாத்துங்க. முதல்ல அட்மிஷன் போடுங்க. அட்மிஷனா? எங்க அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க பணத்தை தூக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். டாக்டர் ப்ளீஸ், அவரை எப்படியாவது காப்பாத்துங்க.
பதட்டப்படாதீங்க. உங்களை மாதிரி நாங்களும் பதட்டப்பட்டா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. பதட்டப்பட வேண்டாமா? என் கண்ணு முன்னாடி அவர் கத்தியால குத்துனாங்க, அப்படியே சரிச்சு விழுந்துட்டாரு. என்ன காப்பாத்துன்னு சொல்லி கண்ணை மூடிட்டாரு. என்ன பதட்டப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல நீங்க அவரை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சார். எப்படி நடந்தது? ஆக்சிடென்டா? ஏங்க இப்பதானே கத்தியால குத்துனாங்கன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேட்டா என்ன அர்த்தம்? முதல்ல காப்பாத்துங்க. டாக்டர், இது போலீஸ் கேஸ் டாக்டர். போலீஸ் கேஸா? அப்ப அட்மிட் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்களா? இப்ப நீங்க அவரை அட்மிட் பண்ண போறீங்களா இல்லையா? மாலினி, அட்மிஷன் போடுங்க. ஓகே டாக்டர். நீங்க சீக்கிரம் ஐசியூ கொண்டு வாங்க. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம். எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க தொல்லையா இருக்கு. எப்படியாவது தாயோட இந்த புள்ளைய சேர்த்துடணும்னு நினைக்கிறேன். கடவுளே, அழாதம்மா அழாத. ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனா தான் இருக்கு. கத்தி குத்துல ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆயிருக்கும் போல் இருக்கு. அவர் உயிர் பிழைக்கிறதுன்னா அவரை காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீங்களும் கடவுளை வேண்டிக்கீங்க. கடவுளை என் பக்கத்துல இருந்ததுனால தான் என்ன சரியான நேரத்துல அவர் பக்கத்துல கொண்டு போய் காப்பாத்து வச்சுட்டாரு. அவர் எப்படியாவது பழக்கி வச்சிருக்கு. அவரை நீங்க எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க எப்படியாவது காப்பாத்தணும் டாக்டர். எப்படியாவது காப்பாத்தணும் டாக்டர். நீங்க எப்படியாவது காப்பாத்தணும் டாக்டர். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவர் எப்படியாவது பழக்கணும். அவர் உயிர் பழக்கணும். பழக்கணும். எப்படியாவது பழக்கணும். எப்படியாவது பழக்கணும்.
பொழைக்கணும். சாரி மேடம், உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. ஆமா, அவரை யார் கத்தியால குத்துனாங்க? ஏன் குத்துனாங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு என்ன பகை? முன் விரோதமா? சொத்து தகராறா? இல்ல கள்ளக்காதல் பிரச்சனையா? அவர் எதுக்காக பாலத்துக்கிட்ட போனாரு? அவரா போனாரா? இல்ல அவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களா? நீங்க எப்படி கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க? நீங்களா போனீங்களா? இல்ல அவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களா? அவங்க கத்தியால குத்துனப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? நீங்க ஏன் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லல? ஆம்புலன்ஸ்க்கு யார் ஃபோன் பண்ணது? போலீஸ் ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்ணல? குத்து மேலோட்டமா விழுந்திருக்கா? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? அவர் பொழைச்சுக்குவாரா? வாய் மூடுங்க, வாய் மூடுங்க. என் புருஷன் முதல்ல உயிர் பொழைக்கணும், முதல்ல அவர் பொழைக்கணும். நானும் ரோட்ல 10 பேர் அவரை கத்தியால குத்து போகுது, ஒத்த பொம்பளை நான் போய் காப்பாத்திருக்கேன். அவன் எங்க போச்சு அந்த போலீஸ்? இப்ப எதுக்காக வந்து 1008 கேள்வி கேக்குறீங்க? என்ன மேடம் சொல்றீங்க? எஃப்ஐஆர் போட வேண்டாமா? எஃப்ஐஆர் போட்டு என்ன பண்ண போறீங்க? குற்றவாளியை கண்டுபிடிக்கதா? என்கிட்ட பேசாட்ட குற்றவாளி கண்டுபிடிப்பீங்களா? நீங்களா கண்டுபிடிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்றது, வாக்குமூலம் பதிவு பண்றது, பேப்பர்ல இருந்து நேரத்தை வீணாக்காதீங்க. வாங்க, என் புருஷனை கத்தியால குத்துறவங்கள முதல்ல கண்டுபிடிங்க. முதல்ல அவங்கள கண்டுபிடிங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. என் புருஷன் பொழைக்கணும், என் புருஷன் பொழைக்கணும். என் புருஷன் பொழைக்கணும். ஸ்னேகா, மால் செட்டில் பண்ண. நீ சொன்ன மாதிரி வடமலைய கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ண பசங்களை ஊருக்கு அனுப்பணும். ஜல்தே மேரா செட்டில்மெண்ட் ஃபைசல் கரோ, ஜல்தே. கோமதி, இவளை செட்டில் பண்ணி அனுப்பு. யார்கிட்ட கதை விடுற? சொன்ன வேலையை பண்ணியா? சரியா பண்ணியா? சொல்லு, முழுசா முடிச்சியா? சொல்லுடி, படமல கதையை முடிச்சிட்டியா? அரகுறை அரகுறை வச்சிருக்கா பாரு ஆளு. ப்ரொஃபஷனலா அவனுங்க. ஒரு கத்தி எடுத்துட்டு போய் எங்க குத்துறதுன்னு கூட தெரியாம அரகுறை குத்தி அவனை காப்பாத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதே கோமதி செஞ்சிருந்தானா அவனை முழுசா முடிச்சு மேல அனுப்பிச்சிருப்பா. அரகுறையா செஞ்சுட்டு வந்து காசு கேக்குறியா? யார்கிட்ட விளையாடுற? சால காசு கொடுக்க முடியாது. எது அப்படியோ எனக்கு பணம் வேணும். தரியா இல்லையா? தரம். ஏய், யாருடி நீ? ஸ்னேகா, என்ன பணம் கட்டிட்டே இருக்கா? என்ன விஷயம்? யாருடி நீ? போ வெளியே போ. அரே, நான் போக மாட்டேன். பணம் வாங்காம நான் போக மாட்டேன். இல்லங்க, அது வேற கதை. நீங்க போங்க. ஏய், யாரு நீ? இந்த மேல கை வைக்கிற வேலைல வச்சுக்காத. ஸ்னேகா, மாலை கூட நான் போயிட்டே இருக்கேன். ஏய், எதுக்கு நீ பணம் கொடுக்கணும் இவ? யோ வேண்டாம், உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல. ஸ்னேகா, பணம் கொடு. சரி போ, நான் அப்புறமா கொடுத்துட்டு போ. நான் போக மாட்டேன். பணம் கொடு, நான் போறேன். கொடு. காமினி சொல்றத கேளு, போ. ஏண்டி, இவ எதுக்கு நீ பணம் கொடுக்கணும்? ஏய், என்ன ஸ்னேகா, இந்த ஆள் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு? இந்த ஆள் சொன்னதா நீ சொல்லிதானே நான் கொலை பண்ண போனேன். யார கொல்ல போன? யார கொல்ல போனடா?
யார நீ சொன்னதா? ஸ்னேகா சொன்னா. அதனால நான் உன் தங்கச்சி புருஷனை கொலை பண்ண போனேன். என்னது? என் தங்கச்சி புருஷனை கொல்ல போனியா? கொல்ல போனியா? கொல்ல போனியா? என் தங்கச்சி புருஷனை கொலை பண்ண போனேன்னு சொல்லிட்டு இருக்கா? பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. வடமலைய கொல்லவா போன? என்னது? வடமலைய கொலை பண்ண சொன்னீங்களா? ஆமா சொன்னோம். கோமதி, வடமலைய கொல்ல சொன்னீங்களா? ஆமா சார், கொல்ல சொன்னோம். அவங்க கத்தியால குத்துனாங்க, ஆனா அவர் சாகல. எதுக்கு கொல்ல சொன்னீங்க? ஏன்டி கொல்ல சொன்னீங்க? என்னங்க எனக்கு ஏன் எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்களால தானே. நீங்க தானே சொன்னீங்க வடமலைய கொல்லணும்னு. நீங்க தானே சொன்னீங்க. அதனால தானே நான் ஏற்பாடு பண்ணேன். சொன்னா கொலை பண்ண சொல்லுவீங்களா? கொலை பண்ண சொல்லுவீங்களா? கொலை பண்றாங்க. என்ன சார் நீங்க இப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க தானே சார் சொன்னீங்க வடமலைய கொலை பண்ணணும்னு. பாவம் ஸ்னேகா இவ்வளவு கஷ்டப்பட்டு அடையாளங்களெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்காக தான் சார் இப்படி பண்ண சொன்னா. உங்களுக்காக தான் கொலை பண்ணவே போனேன். எங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த போனை பண்ணி போலீஸ் கூப்பிட்டு ரகலம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். நான் எந்த கோர்ட்ல வேணாலும் சொல்லுவேன், நீதான் பணம் கொடுத்த, நீதான் கொலை பண்ண சொன்னேன்னு சொல்லுவேன். ஆமா. என்னால முடியலங்க. நிஜமாவே சொல்றேன், என்னால தாங்க முடியல. மனசு கேட்கலங்க எனக்கு. கண்ணுக்குள்ளே இருக்குங்க அந்த வடமலை. உங்க சட்டையை பிடிச்சு எவ்வளவு தைரியம் அவனுக்கு! உங்க மேல எப்படிங்க அவன் கை வைப்பான்? அவங்களுக்கு என்ன தெரியுமா? நம்மள பிரிச்சிடணும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க கூடாது. அவங்களுக்கு நம்மள அப்படியே அழிச்சிடணும். பொறுக்கலங்க உங்களையும் என்னையும். நம்மள இப்படியே பிரிக்கிறதுக்காக ஒண்ணு மாத்தி ஒண்ணு எல்லாம் சேர்ந்து கடைசியில என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? ஒரு கொலை பண்ற அளவுக்கு. எனக்கு கோவங்க, என்னால முடியல. கண்ணு மட்டும் தெரியாத கோவம். அதுக்கேத்த மாதிரி நீங்க வேற. நானே வடமலை கொண்டுடுறேன்னு கோவத்துல கத்துனீங்களா? நீங்க அவனுக்கு கொண்டு என்ன விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதாங்க. சரி, உங்களோட விருப்பம் அதுதான் போல. இத பண்ணா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்கிறதுனால தாங்க நான் இப்படி ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுங்க. எனக்கு இதுல அனுபவம் கிடையாது. இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களெல்லாம் தேடி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து இப்படி
கன்றாவை இப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நான் பண்ணது தப்புதாங்க, தப்புதான். விடுங்க. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க, போய் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன். அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களை யாருமே அவமானப்படுத்த கூடாது. அதுக்கு ஒரு கொலை இல்ல, நான் 10 கொலை கூட பண்ணுவேங்க. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா எனக்கு பயமா இருக்குங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிலுக்கு போய் நான் பட்ட அவமானம் போதுங்க. இதுக்கு மேல எனக்கு தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்ல. சத்தியமா உங்களுக்காக தாங்க நான் பண்ணேன். என்ன காட்டி கொடுத்துடாதீங்க, என்ன காட்டி கொடுத்துடாதீங்க. இதை காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நான் ஏதோ ஆத்திரத்துல சொன்னா இப்படி பண்ணிட்டேடி. தமிழகத்தில் மருத்துவ கல்விக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நகரின் பிரதான பகுதியில் அமைந்துள்ள மேம்பாலம் அருகில் நடந்த சம்பவம் ஒன்று அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் ரவுடி கூட்டம் ஒன்று வடமலை என்பவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்க வந்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவரை ரவுடிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கினர். அப்போது கைக்குழந்தையோடு சம்பவ இடத்திற்கு வந்த அவரது மனைவி செல்லம்மா ரவுடிகளை தன்னந்தனியே எதிர்த்து நின்று போராடி கணவரை காப்பாற்ற முயன்றார். அந்த பெண்மணியை சமாளிக்க முடியாமல் ரவுடிகள் தப்பி ஓடிவிட்டாலும் நடந்து முடிந்த மோதலில் வடமலை கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வடமலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட அந்த மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி பல காலமாகவே ரவுடிகளின் கூடாரமாகவும் சட்டவிரோத செயல்களின் ஆடுகளமாகவும் செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் நமது செய்தியாளரிடம் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். வடமலை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அவரது குடும்ப பகையே காரணம் என்று போலீசார் நம்புவதால் அவரது உறவினர்களிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். வடமலை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை விரைவில் பிடித்து விடுவோம் என்று கமிஷனர் உறுதிபட கூறியுள்ளார். இனி தொடர்வது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். வடமலை மட்டும் செத்துட்டா இந்த சொத்தெல்லாம் நமக்கு தானே? என்னங்க, ஐயோ தயவு செஞ்சு நீங்க அழாதீங்களே. நீங்க பயந்து என்ன மாட்டி விட்டுருவீங்க போல் இருக்கு. ஐயோ நான் இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நான் சரண்டர் ஆயிடுறேன். அப்பதான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. சரிதான், நீங்க போய் சரண்டர் ஆயிட்டா
அப்புறம் என் கதை என்னங்க? நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கு. உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு காட்டுற வழி இதுதானா? சொல்லுங்க. என்னதான் பண்ண சொல்ற? இந்நேரம் போலீஸ் என்கொயரி ஆரம்பிச்சிருப்பாங்க. கேட்டல்ல, குடும்ப பகைதான் காரணம்னு சொல்றாங்க. நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. எனக்காக தானே கொலை பண்ண ஆள் அனுப்பினதா சொன்னீங்க. நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். வேண்டாம், நீங்க ஒண்ணு சரண்டர் ஆகாதீங்க. நான் என்ன பண்ண சொன்னேன்? நானே போய் சரண்டர் ஆகுறேன். நீங்க போக வேண்டாம். இல்ல, நான் சரண்டர் ஆயிடுறேன். நானே போறேங்க. நான் போறேன். இல்ல பிரச்சனை. நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் சொல்றத கேட்டீங்கன்னா யாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே வராது. நிஜமாதான் சொல்றியா? அவரை காப்பாத்திடுவேல? அவருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? காப்பாத்திடலாம். உண்மையை சொல்ல, அவரை காப்பாத்திட முடியுமா? ஸ்னேகா, நான் நிஜமாதான் சொல்றேன். சாருக்கு உடம்பு சரியில்லாம 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படின்னு சார் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். ஓ, எல்லாம் ஐடியா பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உன் பிளான் தானடி? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்க நானே டென்ஷன்ல இருக்கேன். இந்த மாதிரிலாம் பாரு, அவர் என்ன சந்தேகப்படுறாரு பாரு. சொல்ல அவர்கிட்ட. இரு சார், பாவம் ஸ்னேகாக்கு எதுவும் தெரியாது. நான் தான் இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பதட்டமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை சார். அதனாலதான் முன்கூட்டியே இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். பாவம் ஸ்னேகாக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. இத பாரு, நீ இமிடியேட்டா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. சாருக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ. நம்ம இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு போலாம். போ. நான் உன்னதான் நம்பியிருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது அவரை காப்பாத்திடணும். ஸ்னேகா, போ. அவர் டென்ஷனா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் எழுதி சொல்லி நான் வந்துறேன். சார், நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ப்ராப்ளமும் வராது. முக்கியமா போலீஸ் வந்து எந்த என்கொயரியும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். பயப்படாம இருங்க சார். அமைந்துள்ள மேம்பாலம் அருகில் நடந்த சம்பவம் ஒன்று அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் ரவுடி கூட்டம் ஒன்று வடமலை என்பவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்க வந்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவரை ரவுடிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கினர். அப்போது கைக்குழந்தையோடு சம்பவ இடத்திற்கு வந்த அவரது மனைவி செல்லம்மா ரவுடிகளை தன்னந்தனியே எதிர்த்து நின்று போராடி கணவரை காப்பாற்ற முயன்றார். அந்த பெண்மணியை சமாளிக்க முடியாமல் ரவுடிகள் தப்பி ஓடிவிட்டாலும் நடந்து முடிந்த மோதலில் வடமலை கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வடமலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். என்னங்க இது அநியாயமா இருக்கு? பட்ட பகல்ல வடமலைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. செல்லம்மா காப்பாத்திருக்கா. இருந்தாலும் வடமலை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காராமே. ஏண்டி இவ்வளவு நேரம் நியூஸ்ல அதானே சொன்னாங்க, நீ என்ன மறு ஒளிபரப்பா? யாருங்க வடமலைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க? ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை கடற்கரையா இருக்குமோ? அறிவு கட்டத்தனமா பேசாதீ. மாப்பிள்ளைய நமக்கு பிடிக்காதுதான், அதுக்காக அனாவசியமா அவர் மேல பழி போடக்கூடாது. இல்லைங்க, ஸ்னேகா நம்ம மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் செல்லம்மா மேல காட்டுறா. செல்லம்மா விதவி ஆகணும், நடுத்தெருவுல நிக்கணும்னு பிளான் பண்ணி மாப்பிள்ளை மூலியமா இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம் இல்ல? ஆட அறிவு கட்டவளே, அப்படியே மாப்பிள்ளை பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணிருந்தாலும் நாம மாப்பிள்ளைக்கு ஆதரவா தாண்டி பேசணும் இல்லன்னு.
ஆமா, அப்படி ஏதாவது பிரச்சனையில மாட்டி மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா நம்ம யாரை வேணாலும் சமாதானப்படுத்தலாம். ஆனா நம்ம பேத்தி ரத்னா இருக்கா பாரு, அவளை மட்டும் சமாதானப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க அப்பா மேல உயிரையே வச்சிருக்கிறா. நீ ஏதாவது அனாவசியமா சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அது இல்லைங்க, நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் முதல்ல முத்தலைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். ஐயோ கடவுளே. ஐயோ, என்னங்க என்னாச்சு? என்னது நாட் ரீச்சபிள்னே வருது? ஐயோ ஆமாங்க, அவ ஆபீஸ்ல அதுவும் அவ ரூம்ல சிக்னல்லே கிடைக்காதான். சரி, அப்ப நான் ஒண்ணு செய்யறேன். நான் நேரா போய் முத்தலை கிட்ட விஷயத்த சொல்லி முத்தலையை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். அப்ப நானுங்க நம்ம ரத்னா ஸ்கூல்ல இருந்து வருவா, அவளுக்கு ஏதாவது டிஃபன் போட்டு கொடு. அப்புறம் இந்த விஷயத்த சொல்லி அவன் மனசை எதுவும் குழப்பிடாத, ரொம்ப சங்கடப்படுவா. என்னங்க வடமலை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல நாங்க வரலன்னா நல்லாவா இருக்கோம்? நானும் வர்றேங்க. வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்தா ரத்தனா வந்ததும் கொடுத்துட்டு போறாங்க. நானும் வர்றேங்க. சரி, அப்ப கிளம்பு. வா. என்னங்க அப்போ வடமலையை யாருங்க கத்தியால குத்திருப்பாங்க? அது எப்படி கரெக்டா செல்லம்மா அந்த நேரத்துல அங்க வந்தா? ஏண்டி, நான் என்ன குறி சொல்றவனா? உக்காந்த இடத்துல கையில மை போட்டு பார்த்து யார் கொலை பண்ணாங்க யார் கொலை பண்ணலன்னு சொல்றதுக்கு முதல்ல போய் செல்லம்மாவுக்கு ஆறுதல் சொல்ற வழியை பார்ப்போம். வா கிளம்பு. இந்த பார், முத்தலைக்கு வர்ற, அவசரப்பட்டு நீ எதுவும் சொல்லி குழப்பிடாது. என்னாச்சு? எப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க? இல்லம்மா, வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டியே. விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வந்தியா? என்ன விஷயம்? அது வந்துமா நம்ம செல்லம்மா. வாய மூடு. ஏண்டி அழுவுற? எதுக்கு அழறாங்க? செல்லம்மாக்கு என்னாச்சு? ஐயோ, செல்லம்மாக்கு ஒன்றும் ஆகலம்மா. நம்ம வடம்புல இருக்காரு, அவரை யாரோ கத்தியில குத்திட்டாங்களாம். ஐயோ, கத்தியில குத்திட்டாங்களா? ஆமாம்மா. செல்லம்மா மேடம், அத கூட சேர்த்து எதுக்கு இந்த துண்டு போடுங்க நீங்க. நான் ப்ளீஸ் சார், சொல்றேன். யாரா பாத்துற போறாங்க. ஆமாங்க போடுங்க. என்ன பிளான் பண்ணி கூட்டு வந்தியா? கேவலப்படுத்துறியா என்ன? சார் சத்தம் போடாதீங்க. போட்டுக்கோங்க. சொல்றது கேளுங்க. வாங்க வாங்க. என்ன கர்மமோ தெரியல. ஒண்ணும் பேசாம வாங்க. அவட வந்து அவமானப்படுற. பேசாம வாங்க. ஏண்டி என் கையை பிடிச்சிட்டு இருக்கிற? உடம்பா சரியில்லை. பேசாம வாங்க. கையை விடு சும்மா. என்ன கோமதி, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஏய், நீயே டென்ஷன் ஆகுற? எல்லாத்தையும் விமலா பாத்துப்பா. விமலாவை நம்பு, என்னை நம்பாத. சார் உட்காருங்க சார். எதுக்கு இது? சார் சார் சொன்னா நான் கேளுங்க சொல்றேன். சார். உட்காருங்க. இந்த மாஸ்க் மாட்டிக்கங்க சார். என்னப்பா? சொன்னா கேளுங்க சார். சார் எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான், போட்டுக்கோங்க. எனக்கு சரியா போடல. இந்த முனையை பிடிச்சிக்கங்க சார். நீங்க வாங்க, இதை பிடிச்சிக்கங்க. வாங்க வாங்க போலாம். கோமதி, எதுக்கு இதெல்லாம்? யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். கோமதி, சார் காரை வேகமா ஓட்டி யார் மேலே இடிச்சிருப்பாரோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த டிராமா. ஏய், பணம் வாங்குறல, சொல்றது மட்டும் செய், கேள்வி சரி கேட்காத. சரி. விமலா போ. ஏன் கழட்டுங்க? இருக்கட்டும் சார், கொஞ்சம் எழுந்துருங்க. சீக்கிரம். என்னடி இதெல்லாம்? வாங்க. இதுல உட்காந்து சிரிஞ்சது.
சார் இதை மாட்டிக்கோங்க. கையில கொடு. சார் இந்த கோமதி இன்னொன்னு. போதுமா? போதும். சரி, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? கடவுள் புண்ணியத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் டியூட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஐசியூவை விட்டு நகரவே இல்ல. டாக்டர் விஜயன் சார் வந்து பார்த்ததோட சரி. லேப் ரிப்போர்ட்காரங்க, கார்டியோ ரிப்போர்ட்காரங்க இப்படி யாரையுமே பார்க்க விடாம ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் விமலா. ஸ்னேகா, ஏன் இப்படி என்ன நடிக்க வைக்கிற? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் நல்லதுல தான் போய் முடியும். உங்களுக்காக தாங்க நாங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நல்ல வேளை நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலனா அப்புறம் நீங்க ஜெயில தான் இருப்பீங்க. நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? இப்படி நாடகம் ஆடுறதுக்கு பதிலா பேசாம ஜெயிலுக்கே போலாம். சார் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு சார். இவங்க எல்லாருமே அவங்க வேலையை மட்டும் இல்ல, அவங்க உயிரையும் பணையா வச்சுதான் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார். சரி விடு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க என்ன பேமெண்ட் பேசுறாங்களோ அதை நான் உங்க ரெண்டு பேருக்கும் செட்டில் பண்ணேன். ஐயோ இத நான் காசுக்காக பண்ணல, கோமதிக்காக தான் பண்ணேன். கோமதி எனக்கு பல தடவை நிறைய உதவி பண்ணிருக்கா. சரி விடு. ஸ்னேகா பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப டைம் ஆயிடும். ஏய் நீ என்ன பண்ற? இவரை பின்வழியா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வெளியே விட்டு. மாமா நீங்க ஆட்டோ பிடிச்சு நேரா வள்ளுவர் ஹாஸ்பிட்டல் போயிருங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அங்க அட்மிட் ஆயிருங்க. நான் அப்புறமா உங்களை அங்க வந்து பாக்குறேன். சார் உங்களோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது அவருக்கு போட்டு விடு. போடு. ஐயோ பாத்து. கூட்டிட்டு போ. சரிம்மா. கோமதி இனிமே ஒரு கவலையும் இல்ல. நானே போய் டாக்டரை கூப்பிடாம டாக்டர்ஸ் யாரும் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு இவருக்கு டெஸ்ட் எடுக்கும் போது ஆரோக்கியமா இருந்தா அது மருந்தோட எஃபெக்ட்னு சொல்லி நாளைக்கு இவரை விஐபி ரூமுக்கு மாத்திடலாம். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் போயிட்டு வந்துடுறேன் சார். வரேன். கோமதி எனக்கு ஒரு டவுட். இப்போ உங்க மாமாக்கு பதிலா தானே இவர் இங்க இருக்காரு. அப்போ இந்த அட்மிஷன் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் இவர் பேர்ல தானே இருக்கணும்? ஆமா, எல்லாத்துலயுமே இவர் பேரு தான் இருக்கும். நமக்கு முக்கியமா தேவைப்படுறது வடமலை குத்துப்பட்ட 2 நாளுக்கு முன்னாடியே சார் இங்க வந்து அட்மிட் ஆனதா ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அத எல்லாத்தையும் எங்க மாமாவை வச்சே பண்ணிட்டேன். சோ நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்புறம் டாக்டர் விஜயனுக்கு தெரியாம நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். வா. சரி. என்ன காரியம் பண்றீங்க நீங்க? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு பொம்பளை செய்யற காரியம் படி இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்ற? என்ன எதுக்காக பண்றேன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான், உங்களை காப்பாத்துறதுக்காக தான், உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக தான். போதுமா? என்னடி பாசம்? தங்கச்சி புருஷன் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டு நான் இங்க நோயாளி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாவம் என்ன சும்மா விடாது. ஏய் இது பார், ஒரே ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் தங்கச்சி புருஷனையும் என் தங்கச்சியும் பார்த்துட்டு வந்துடுறேன்டி. போங்க, தாராளமா போங்க. நீங்க போய் அங்க நின்ன உடனே உங்க தங்கச்சி உங்களை பார்த்து அழுவாங்க. நீங்க பதிலுக்கு அவங்கள பார்த்து அழுங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வடமலை எப்படி செத்தாருன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க அவங்க கிட்ட எல்லாம், ஸ்னேகா தான் ஆளுங்களை வச்சு வடமலையை கொன்னுட்டான்னு. உடனே போலீஸ் வரும், என்னை கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்க. ஸ்டேஷன்ல போட்டு அடின்னு அடிப்பாங்க. என்ன கேட்பாங்க. அப்ப நான் சொல்லட்டுமா, வடமலையை கொல்ல சொன்னது நீங்க தானே? சொல்லுங்க, சொல்லட்டுமா? அப்புறம் உங்களையும் கூட்டிட்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. குடும்பமே ஒட்டு மொத்தமா ஜெயிலே ஆயுசு முழுக்க அனுபவிக்க வேண்டியதான். இதுல உங்களுக்கு விருப்பமா? விருப்பம் இருந்தா போங்க, கிளம்பி போங்க இப்பவே. ஸ்னேகா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடி.
நான் தப்பு பண்ணலைங்க, எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணல, உங்களை காப்பாத்துறேன். புரிஞ்சுதா? பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா படுங்க. நான் வெளியில போயிட்டு வரேன், மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.